السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 28வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். சுப்ஹானல்லாஹ். புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இது இறுதி என்று சொல்வதை விட இதுதான் ஆரம்பம். அதாவது ரமலானுடைய முடிவு அல்ல, இதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்ட மாறுதலுக்கான முதல் படித்தரமே இதுதான். சுபஹானல்லாஹ். அப்ப இது முடிவு அல்ல, இது ஒரு ஆரம்பம். இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரமலானுடைய இந்த நேரத்தில், இந்த முடிவான இந்த நேரத்தில் மனதோடு போராடக்கூடிய ஒரு போராட்டத்துல நம்ம ஈடுபட போறோம் இன்ஷா அல்லாஹ். இனிமே மனதோடு என்ன செய்ய போறோம்? போராட போறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய மோசமான ஒரு கெட்ட மனிதன், ஒரு கெட்ட விஷயம் என்று சொன்னால் அந்த மனது தான், நஃப்சு தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்லீஸை விட, ஷைத்தானை விட ஒரு மடங்கு அதிகமாக நஃப்சு என்று சொல்லக்கூடிய மிக பெரும் போராளிக்கு மத்தியில அவனுக்கு அந்த நஃப்சுக்கும் நமக்கும் தான் மிக பெரும் போராட்டத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? இருக்க போறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஷம்ஸ்ல எத்தனை சத்தியம், பல சத்தியங்கள் செய்து அது அஃப்லஹ மன் ஜக்காஹா அப்படின்னு சொல்லுவான். யார் நஃப்ஸோடு போராடுகிறார்களோ, நஃப்ஸை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ, ஜக்கா அப்படின்னா என்ன? தஸ்கியா, தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அதன் அடிப்படையில இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் அல்லாஹ் நம்மளுடைய நஃப்ஸை தூய்மையாக்கி வச்சுட்டான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பெண்ணை உதாரணமா சொல்லுவான் இல்லையா? வலா தக்குனு, இந்த பெண்ணை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பெண் தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு மாலை வந்த உடனே அந்த அலங்காரத்தை எல்லாம் என்ன செஞ்சிரும்? கலைச்சு போட்டு உட்கார்ந்துருமா. அது போலதான் ரமலான் முழுக்க நம்மளுடைய நஃப்ஸை தஸ்கியா செய்து அழகுபடுத்தி ஆபரணங்கள் கொண்டு அழகுபடுத்தி நேர்த்தியாக வைத்து வச்சிருக்கான் அல்லாஹ். இனி அதுக்கடுத்து என்ன செய்வான்? அந்த நஃப்ஸையும் அந்த ஷைத்தான் நம்ம இடத்துல விட்டுருவான். அவ்வளவுதான். நீ இனிமே என்ன செய்யணும்? போராடக்கூடிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல அதிகமா நஃப்ஸோடு போராடி வெல்லக்கூடிய உள்ளத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா அப்படின்னு சொல்லிட்டு நஃப்ஸை கொண்டு நிறைய இறைவனிடத்துல துஆ செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது மட்டுமல்ல, ரசூலா சொன்னது போல உடலிலேயே இருக்கக்கூடிய மிக ஒரு சதை துண்டு இருக்கு. அந்த சதை துண்டு மட்டும் சீர்பட்டு விட்டால் எல்லாமே சீர்பட்டுருமா. அதுதான் கல்பு, அதுதான் உள்ளம், அதுதான் நஃப்ஸ், அதுதான் ஆத்மா அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில இந்த ரமலானுடைய இந்த இறுதி கட்டத்தில் மனதோடு போராடக்கூடிய ஒரு மிக பெரும் யுத்த வீரராக மாறணும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு போராளியை வீழ்த்துபவன் வீரர் அல்ல, நஃப்ஸை கட்டுப்படுத்தி அதோடு போராடுபவன் தான் மிக பெரும் மாவீரன் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 2 ஸ்டெப் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யணும். நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இப்ப பாத்தீங்களா, நேற்றை விட இன்னைக்கு நஃப்ஸு பயங்கரமா என்ன போராட்டத்துல எல்லாம் தூங்க வச்சிருச்சு நஃப்ஸ் எல்லாம். என்ன பாதி பேர் இல்ல, முக்காவாசி பேரை காணோம், கால்வாசி தான் நம்ம இருக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய நஃப்ஸின் வெளிப்பாடே. இவ்வளவுதான். ஒருத்தர் இருந்தாராம், அவரு ஒரு நாள் இப்படிதான் நம்மளை போல எல்லாம் தொழுகணும், இனிமே தொழுகையே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, ஹராம் ஹலால பேணி நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்னுடைய நஃப்ஸை தயார்படுத்திட்டு வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போனா அந்த அம்மா என்ன செஞ்சுச்சா, கோழி குழம்பு வச்சிருந்துச்சா. கோழி குழம்பு வைக்கும். என்ன காலைல கறி எதுவும் எடுத்து கொடுக்கலையே, என்னது இது, என்ன சால்னா அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வீட்டு பக்கம் ஒரு கோழி வந்துச்சு. அதை அடிச்சு என்ன செஞ்சுட்டேன், நான் எவ்வளவு ஒரு நஃப்ஸோடு நான் போராடி நான் ரொம்ப இது பண்ணி நான் வச்சிருக்கேன், தக்குவாவோடு இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன், எப்படி நீ இப்படிலாம் செய்யலாம், இது ஹராம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, வழி இல்லை, பட்டைக்கிராம் ஏலக்காலாம் போட்டு நல்ல மனன்னு வைக்கவும், சரி சால்னா மட்டும் ஊத்து, கறிக்கிறே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊத்துனாங்களா. அந்த அம்மா ஊத்துச்சா.
பார்த்துச்சா நீ அப்படி சரி அப்படின்னு ஊற்றும் போது லேசா ஒரு பீஸ் விழுந்துருச்சு. சொன்ன உடனே இவருக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அதுக்கும் அதுவா விழுந்துச்சா நீயா போட்டியா அப்படின்னா அதுனா பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா இது மார்க்கத்துல மறதியா செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்படிதானே நானாவ பிடிச்சிட்டு வந்தேன் கோழிய, அதுவா வந்துச்சு, வந்ததை நான் என்ன செஞ்சேன், அடிச்சு குழம்பு வச்சுட்டேன். இவ்வளவுதான் நம்ம நப்ஸ். இப்படிதான் நல்லா நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் அப்படியே தக்குவாவா வச்சிருப்பான். ஷவ்வால் பிறை ஆரம்பிச்ச உடனே எங்க போகுன்னே தெரியாது. அந்த இரையச்சமும் அந்த தொழுகையும் என்ன அந்த திக்கர்களும் இல்லை, ரொம்ப பெரிய போராட்டம் இனிமேதான் இருக்குது. இந்த ஒரு மாசம் யோசிச்சு பாருங்க. தொழுகாதவங்களை தொழுக வச்ச இந்த ரமலான், அழுகாதவங்களை அழுக வச்ச இந்த ரமலான், குர்ஆன் திலாவத் ஓதாதவங்களை ஓத வச்சு ஒரே இடத்துல சிட்டிங்கா உட்கார வச்சுட்டு பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ். இப்ப நஃப்ஸ் எவ்வளவு தூய்மையா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அப்ப அதுக்கடுத்து இன்ஷா அல்லாஹ் இதே இதுல நம்மளுடைய இபாதத்துகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்போ ஒண்ணு என்ன அப்படின்னா, நஃப்ஸுக்கு மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை செய்யாதன்னு சொல்லும், வாங்க சொல்லுவாங்க தொழுகாத, அப்புறமா நான் என்ன செஞ்சுக்கலாம், தொழுகாதன்னு கூட சொல்லாது. நஃப்ஸ் எப்படி சொல்லும் தெரியுமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுதுக்கலாம், பிற்படுத்திக்கிறலாம் அப்படின்னு இந்த ஷைத்தான் நஃப்ஸ் நம்மளை வந்து வஸ்வசா செய்யும். அந்த நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யணும். அதே போலதான் அல்லாவுடைய கிருபையில தேர்ட் இயர் அல்லாம நம்ம என்ன செய்ய போறோம், ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இன்னும் உற்சாகத்தோட இன்ஷால்லா நம்ம என்ன செய்யணும், கல்வியை கத்துக்கிறோம். ஏன்னா இந்த நஃப்ஸோடு போராடக்கூடிய போராட்டத்துல அதை நல்ல முறையில கொண்டு போகிறதுக்கு இந்த கல்வியும் இந்த மதரசாவும் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். சுபஹானல்லாஹ். உண்மைக்கே தான். ஒரு நாளைக்கு மதரசா இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அமல்கள் நிறைய குறைஞ்சு போயிடும். உண்மைக்குதான் அமல்கள் குறைஞ்சு போயிடும். என்னன்னா அது ஒரு நாள் மதரசா இல்லாததுனால எப்படியோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்துக்கோங்க உள்ளமே. அது மாதிரி அதனால இன்ஷா அல்லாஹ் மதரசாவோட நிறைய தொடர்பு வச்சுக்கோங்க. இது ஒண்ணு, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யணும். ரெண்டாவது, நஃப்ஸுக்கு ஓவர் லோட ஏத்திரணும். என்னது, இபாதத்தை ஓவர்லோடு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு அதாவது நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உரைக்குள் ரெண்டு கத்தி இருக்காது. நம்ம அல்லாஹுவை ஓவரா கல்புக்குள்ள ஏத்திட்டோம் நினைச்சுக்கோங்க, மற்ற எந்த துன்யாவோ மற்ற எதுவுமே நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள என்ன செய்யாது, போகாது. அல்லாஹு சம்பந்தப்பட்ட விஷயங்களையே, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட திலாவத்துகளையே பேச்சுக்களையே நம்ம வந்து ஓவர்லோடா நம்ம நஃப்ஸை வந்து பாதுகாத்து வச்சோம்னா சுப்ஹானல்லாஹ், இதே இறையச்சத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு போய் நம்ம அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இந்த நஃப்ஸோடு இன்ஷா அல்லாஹ் தஸ்கியாவோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமா இந்த ரமலானுடைய இந்த இறுதி நேரத்தில் யா அல்லாஹ் இந்த நஃப்ஸின் ஊசலாட்டத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு, ஷைத்தான் ஊசலாட்டத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வஅஇத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி, நல்ல எண்ணத்தை மட்டும் இந்த நஃப்ஸ்ல இருந்து எனக்கு ஏற்படுத்தி கொடு, நல்ல நேர்வழி எனக்கு வந்து பிரதிபலிக்க செய் அப்படின்னு சொல்லிட்டு ரெவனத்துல நிறைய துஆ செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை சீர்படுத்தி இனி வரக்கூடிய மாதங்களிலும் காலங்களிலும் அல்லாஹு தஆலா இதே போன்று உற்சாகத்தோடு அமல் செய்யக்கூடிய உள்ளத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.